சாமி, நம்ம மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எந்திரிச்சு பெண்கள் வாசு தெளித்து சாணி தெளித்து கோலம் போடணும். அது எதனால் சாமி? அதாவது பார்த்திங்கன்னா, மார்கழி மாதம் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தில் அது என்னமோ பீட மாதம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. அதெல்லாம் புனியப்பட்டது. மார்கழி மாதம்ங்கிறது இறைவனுக்கு உண்டான ஒரு மாதம். மார்கழி திங்கள் மகிழ்ந்த நன்னாள்னு ஒரு திருப்பாவை திருவம்பாயே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை படிச்சிங்கன்னா தெரியும். இந்த மார்கழி மாதம் ஏன் பண்ணுறோம்னா, மீத்தேன் வாயு அப்படின்னு ஒன்று இருக்கும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமான தேவைப்படுற ஒரு வாயு. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சாதாரணமே டெய்லியுமே அதை நம்ம இது பண்ணிக்க முடியும். அந்த மீத்தேன் வாயு மார்கழி மாதத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த காலையில் எந்திரிச்சு அந்த வாசலில் மாவால் கோலம் போட்டு அந்த சாணியை பிடிச்சி வைக்கும்போது அதில் பூசணிப்பூ ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, பூசணிப்பூவுக்கு இந்திரமேக புஷ்பம் அப்படின்னு பேர். அந்த பூசணிப்பூ அதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அளவுக்கு அதிகமாக அந்த மீத்தேன் வாயு நம்ம வீட்டுக்குள்ளே உடம்பு முடியாமல் இருப்பாங்க, இல்லை குழந்தைங்க இருக்கும். அதுக்கு அந்த மீத்தேன் அளவுக்கு அதிகமாக அந்த இருக்கும்போது அவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு உண்டாகக்கூடாது. வீட்டில் உடம்பு முடியாமலாம் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை அந்த மீத்தேன் வாயு அளவுக்கு அதிகமாக அது உற்பத்தி ஆகும். அப்போ அது பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி அந்த பூசணிப்பூவில் அந்த வாயு பட்டு உள்ள சமமாக வீட்டுக்குள்ளே அது பரவும். அதுக்கு பேர் மீத்தேன் வாயுன்னு பேர். இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். பெண்கள் ஏன் அந்த மாதிரி காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப அவசியம். குழந்தை பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு குழந்தைய பிறக்கிறது கிடையாது. குழந்தை பேருக்கு ரொம்ப அந்த மீத்தேன் வாயுங்கிறது அவசியம். நம்ம மக்கள்லாம் அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் விட்டுட்டாங்க. சாணியை தொட்டு பூஜை, சாணியை தொட்டு வீடு பூரா தெளிப்பாங்க. இதெல்லாம் விட்டு போச்சு. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி கல்யாணம் ஆகிட்டுனா ரொம்ப குண்டாக போயிடுறாங்க பொம்பளைங்களாம். என்ன ஆகுறதுனா இந்த அடிப்படை இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ சிரமங்களை நம்ம சந்திக்கிறோம். இப்போ குழந்தை பேருங்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது. நம்ம ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பெரியப்பா சித்தப்பான்னு ஒரு 7 8 டிக்கெட்டு 10 டிக்கெட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தா சித்தப்பா வரவு கிடையாது, 2 குழந்தையும் பெண்ணாக போச்சுன்னா பெரியப்பா சித்தப்பா வரவு கிடையாது, 2 பையனாக போச்சுன்னா அத்தை வரவு இல்லாமல் போயிடுது. இதுக்காக அந்த காலத்தில் இவங்கெல்லாம் பெண்களை அடிமையாக வச்சுக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம வச்சுருந்தோம். அன்றைய திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா பெண்களை ரொம்ப நம்ம அடிமைப்படுத்துகிற மாதிரியும் அப்படி இப்படின்னு ஒரு தவறான ஒரு சிந்தனை. இன்றைக்கும் கூட கனரக ஓட்டுறாங்க, நிறையா பேர் லாரி ஓட்டுறாங்க. அவங்களுக்கு குழந்தை பேருங்கிறது கம்மியாக தான் இருக்கும். நான் சொன்னால் அது இப்போ சங்கடமாக போய்ட்டால் அது காலப்போக்கில் அதை உணர்வாங்க. இப்போ உணர மாட்டாங்க. இந்த மாதிரி கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடாது. அதாவது ஏன் இப்படி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆன்மீக நாடு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போர்னு ஒன்று நடந்தது. 1935 34 நினைக்கிறேன். 1943 வரையும் இந்த உலகப்போர் 2ஆம் உலகப்போர் நடந்தது. அப்போ இந்தியாவை அவங்களால ஆக்குபேடு பண்ண முடியல, ஆக்கிரமிப்பு செய்ய முடியல. என்னப்பா இந்தியாவில் பொருளாதாரம் கம்மி, இராணுவ வசதி கம்மி, இவ்வளோ இருந்துமே பெரிய தொழில்நுட்பம் கிடையாது. இப்படி இருக்கும்போது ஏன் இந்த இந்தியாவை நம்மளால் ஆக்குபேடு பண்ண முடியல அப்படின்னு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்தவர் ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் ஜான் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர். இவர் இங்கே நிறையா ஆய்வெல்லாம் செஞ்சுட்டு போனார். எல்லாருமே பக்கமாக அறிக்கை கொடுத்தாங்களாம். இந்தியாவை இதனால் ஆக்குபேடு பண்ண முடியல, இந்தியாவை இதனால் ஆக்குபேடு பண்ண முடியல. ஆளுக்காலும் ஒரு காரணத்தை சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஜான் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, 4 பேப்பர் தான் கொடுத்தாங்க. என்னப்பா எல்லோரும் பக்கமாக அறிக்கை கொடுத்துருக்காங்க, நீ என்னப்பா 4 பேப்பரை கொடுக்குற அப்படின்னு. இல்லை படித்து பாருங்க அப்படின்னா. அதில் படித்து பார்க்கும்போது முதல்ல எழுதின எழுத்து என்னன்னா, இந்தியா ஒரு ஆன்மீக நாடு, இங்கே ஆன்மீக பூமி, இங்கே நிறையா கோயில் இருக்குது, இங்கே உள்ள முனிவர்கள் சுயநலத்துக்காக தபஸ் பண்ணலை, இங்கே உள்ள பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க, இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்காங்க இப்படின்னு அப்போ இந்தியாவை எப்படி ஆக்குபேடு பண்ணுறது அப்படின்னு ஒரு வார்த்தையை கீழே எழுதிட்டு போயிட்டார். சமுதாய சீரழிவு பண்ணால் தான் இந்தியாவை ஆக்குபேடு பண்ண முடியும்னு ஒரு வார்த்தையை எழுதிட்டு. அதுதான் இன்றைக்கி ஐடி கம்பெனிலேருந்து ஆரம்பித்து இங்கே கீழே வரையும் சமுதாய சீரழிவு. சினிமா எடுத்து ஊருக்கு எடுத்தான், சீரியல் எடுத்து வீட்டையும் எடுத்துட்டான். இப்போ இந்த கார்பரேட் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் இப்போ எல்லாத்துக்குமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இதை செஞ்சால் என்ன, ஏன் இதை பண்ணால் என்ன. இப்போ இன்றைக்கி எல்லாத்தையும் எது இப்படி தான், இதுக்கு ஒரு சாட்சி என்ன, அதுக்கு இப்போ செண்டு அடிச்சுக்கிறோம், வாசனை தெரியுது, ஆனால் அதுக்கு உருவம் தெரியுதா தெரியல.
ஓங்கி பலாருன்னு அரைகிறான், வலிக்குது, அதுக்கு உருவம் இருக்கா? இல்லை. எலக்ட்ரானிக்கில் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறான், கரண்ட்டு, அதுக்கு உருவம் இருக்கா? இல்லை. என்ன வாசனை மூக்குக்கு தெரியுது, ஆனால் அது இருக்கா? இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் அது உருவம் இருக்கான்னா இல்லை, ஆனால் அதை உணர்றோம். அதே மாதிரி தான் இனவரை உணர தான் முடியும். அதை கண்ணால் பார்க்குறதுங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு என்ன சில விஷயங்கள் வரணுன்னா, ஒரு காலத்தில் வந்து அக்னி வழியாக தான் இறைவனை வழிபட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாசர் காலத்தில் தான் இறைவனுக்கு உருவ வழிபாடு அப்படின்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆலய நிர்மாணம், பெருமாள் கோயிலில் எப்படி, சிவன் கோயில்னா இப்படின்னா ஆலய நிர்மாணம் வந்து வியாசர் காலத்தில். இப்போ எல்லோரும் சொல்கிறோம், சாமி இந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா ஒரே சாமி தான், இயேசுநாதர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகன் தான். அது என்ன நமக்கு பிள்ளையார், முருகன், சுப்பிரமணியன், பெருமாள், ஐயனார், இவ்வளோ சாமி இருக்கே, இது என்ன அப்படின்னு கேட்கலாம். சாமி இந்து மதங்கிறது மிகப்பெரிய சமுத்திரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீ இறைவனை எப்படி நீ நினைக்கிறியோ அப்படியே வழிபடுன்னு தான் சொல்லுது. ஒன்று கட்டாயப்படுத்தலை. விரதம் இருந்தால் நல்லது தான் சொல்லுது, நீ விரதம் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தலை.